ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ருசியான டேஸ்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 3 வாட்டி நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 75% தான் வேகணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும் சாதம். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே 70% அந்த அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ அதை வடிகட்டி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பூண்டு, இஞ்சி துருவி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது பூண்டு, இஞ்சி மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது 1 கப் கேரட், குடைமிளகாய், முட்டைகோஸ், பீன்ஸ் எல்லாமே 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கணும். முட்டைகோஸ் மட்டும் நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அது சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டு நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா சதன்னு இருக்கும். காய்கறிகளும் ரொம்ப வேகக்கூடாது. ஓரளவுக்கு தான் வதக்கிக்கணும். இதில் உப்பு போட்டிருக்கேன், வீடியோ சரியாக வரல. ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இது. இப்போது 1 டீஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச சாதத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. சாதம் அதிகமாகிடுச்சுன்னா காய்கறிகளே தெரியாது, வெறும் ரைஸாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னால் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் 70% அந்த அளவுக்கு வடிச்சுக்கோங்க. காய்கறிகளும் ரொம்ப வதக்கக்கூடாது. அதுவும் ஓரளவுக்கு க்ரன்ச்சியாட்டம் இருக்கணும், வேகக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸு அப்படியே இருக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கவே செமையாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.